ஜனவரி 10 கோவையில் தமிழக பாஜகவின் மிக பிரம்மாண்டமான ப்ரொஃபஷனல் கனெக்ட் 2026 கட்சியின் தொழில்துறை வல்லுநர் பிரிவு நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள், பாஜக தலைவர்கள், துறைசார் வல்லுநர்கள் பங்கேற்று பேசுகிறார்கள். நிகழ்வில் பங்கேற்க லிங்கில் ரெஜிஸ்டர் செய்யுங்கள். உச்சத்தை தொட்ட தங்க விலை, மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. ஆஹா, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. தமிழ்நாடு காங்கிரஸ்குள்ளார என்னதான் சார் நடந்துகிட்டு இருக்கு? ஏன் இந்த அளவுக்கு கோஷ்டி பூசல்? உள்ளுக்குள்ள நடக்கிற பிரச்சனையை வச்சு திமுக கிட்ட அதிக சீட்டு வாங்கணுங்கிறதுக்காக சொல்லி வச்சுக்கிட்டு சண்டை போடுறாங்களா? ரெண்டு விஷயமும் உண்மை. ஒன்று டிமாண்டு, இன்னொன்று செல்வ பிறந்தக்கு எதிரான கோஷ்டிகள். மூணாவது ஒன்று இருக்கு. இப்போ இவங்க எடுத்திருக்காங்க ஒரு சர்வே. யார் சார்? டிஎம்கே சைட்லேயே என்ன எடுத்திருக்காங்க? என்ன ரிசல்ட் சிறந்திருக்கு? சென்னையிலேயே 16 இடமுமே சிக்கல் விஜய்னால. ஒரு தொகுதிக்கும் 12லேருந்து 15, 20 ஆயிரம் வாங்குறாங்க அவங்க வேட்பாளர். அந்த வாக்குகள் திமுகவுடைய வாக்கு. ஓ, விஜய் பிரிக்கக்கூடிய ஓட்டு திமுக ஓட்டுகள். இப்போ 20,000 வாங்குறாருன்னா 16,000 திமுக, 4,000 என்டிஏ. அப்போ யாருக்கு பாதிப்பு, யாருக்கு லாபம், யாருக்கு நஷ்டம்? சென்னையில் பெரிய அளவில் பாதிப்பு உண்டாக்குற ஃபேக்டர் விஜய்ன்னு சொன்னோம்ல. ஆமாம். செகண்ட், தேர்ட் ஃபேக்டர்லாம் சேகர் பாபு, மா சுப்பிரமணியம், மேயர் பிரியா, இந்த மாதிரி பல காரணிகள் அவங்க எடுத்திருக்காங்க ரிசல்ட்டில். ஓ, அப்படின்னா சார் மேயர் பிரியா என்ன சார் பண்ணாங்க? நல்லா எதுவுமே பண்ணலன்றதான் பிரச்சனை. 16 தொகுதி சொன்னல. ஆமாம். கொளத்தூரும் அதில் ஒன்றும் இல்லை. அதனால தொகுதி மாறலாம், முதல்வர் 1000 விளக்கில் நிற்கலாமான்னு யோசிக்கிறார், இல்லாட்டி திருவாரூர் போகலாமான்னு யோசிக்கிறார். இவர் அங்கே கொளத்தூருக்கு போகிறது கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க உதயநிதி. எனக்கு தெரிஞ்சு அப்படி இல்லை. எந்த அளவு வந்தாலும் சேப்பாக்கத்தை ஒன்றும் பண்ண முடியாது, அது வேற மாதிரி தொகுதி. அது இந்த தடவை ஏன் பயப்படுறாங்கன்னா, இஸ்லாமியர் வாக்கு தான் எப்போவுமே சேப்பாக்கத்தை. அதில் விஜய் பிரிச்சிட்டாருன்னா விஜய்க்கு சம்மன்ஸ் வர வாய்ப்பு இருக்கா? அது எப்படி வராமல் போவோம்? அவர் தானே ஏ1னா அந்த ஏ1 சொல்லு. கரூர் சம்பவத்துடைய கதாநாயகம் அவர் தானே. சார், சிபிஐ மூலமாக விஜயை வளைக்க பாஜக ட்ரை பண்ணுறாங்களா? பண்ண மாட்டாங்கன்றீங்களா? சிபிஐ விசாரணை 3 நாளாக நடந்தது. இவ்வளோ சொத்து வாங்கியிருக்கீங்களே குசி, விஜய்க்கு தெரியாமல் 2 பங்களா வாங்கிக்கிறீங்களா? அதனால என்ன சார் புது கதையாக இருக்குது? 200 தொகுதிகள் 234 நாம தான் சொன்னோம், சொல்றது இல்லை பார்த்தீங்களா? இல்லை சார், சொல்கிறாங்களே சார், வெல்வோம் 200 படைப்பு வரலாறுங்கிறாங்களே திமுக காரங்க. எப்போவாது ஆனால் ஓரமாக பழைய இது எடுத்துகிட்டு சொல்லுவாங்க. தலைவர்கள் யாருமே இப்போ சொல்கிறது இல்லை, ஏன்னா தெரிஞ்சு போச்சு. எப்படினாலும் பாதிப்பு திமுக கூட்டணிக்கு இந்த தடவை இருக்குது. நீங்கள் 10,000 ரூபா நீங்கள் ரேஷன் கார்டு கொடுத்தாலும் இந்த பாதிப்பு தான். எம்ஜிஆரை தூக்கிட்டு வர்றீங்க. எம்ஜிஆர் அவர் பொது சொத்து, தீய சக்தி திமுகன்றீங்க. அங்கே ஃபுல்லாக கிராமத்தில் உங்கள் கட்சி போய் சேரவே இல்லை. அந்த அம்மாங்கெல்லாம் பார்ப்பாங்க, எம்ஜிஆர் மகராசன், அம்மா இருந்தாங்க ஜெயலலிதா, இப்போ விஜய் வந்துக்கிறாரு, ரெட்டை இலைக்கு ஓட்டு பாண்டுருவான். எம்ஜிஆரை கூப்பிட்டு வராருல, பேக் ஃபயர் ஆக போகுது. அது புரியாமல் எம்ஜிஆர் தூக்கி சுற்றின்னு. ஆதரணையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு அப்துல் முத்தலீஃப் அவர்கள் உள்ளார். வணக்கம் முத்தலீஃப் சார். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சார். புத்தாண்டு வாழ்த்துக்கள் உங்களுக்கும் ஆதன் நேயர்களுக்கும். நன்றி சார். தமிழ்நாடு காங்கிரஸ்குள்ளார ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பம் போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு ஜோதிமணி அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க. ராகுல் காந்தியுடைய சிந்தனைக்கும் அரசியலுக்கும் ஒரு நேர்மாறான பாதையில் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாடு காங்கிரஸ்குள்ளார எப்போதுமே ஒரு பிரச்சனை இருக்கும். யாராவது ஒருத்தவர் புதுசாக மாறிக்க முடியாதது காங்கிரஸும் பிரச்சனைகளும் கோஷ்டியும். அதாவது தமிழ்நாடு காங்கிரஸ்ல யாராவது ஒரு புதிய தலைவராக ஒருத்தர் வந்தாருன்னா முன்னாடி இருந்த தலைவர் வந்து இவர் வந்து தலைவராக போடக்கூடாது, மாத்துங்க அப்படின்னு 6வது மாசத்துல இருந்து டெல்லிக்கு படையெடுக்க ஆரம்பிப்பாங்க. இது வந்து வழக்கமா நடந்துகிட்டே இருக்கிறது தான். யார் தலைவராக வந்தாலும் நடந்துகிட்டே தான் இருக்கும். தமிழ்நாடு காங்கிரஸ்குள்ளார என்னதான் சார் நடந்துகிட்டு இருக்கு? ஏன் இந்த அளவுக்கு கோஷ்டி பூசல்? உள்ளுக்குள்ள நடக்கிற பிரச்சனையை வச்சு திமுக கிட்ட அதிக சீட்டு வாங்கணுங்கிறதுக்காக சொல்லி வச்சுக்கிட்டு சண்டை போடுறாங்களா? ரெண்டு விஷயமும் உண்மை. ஒன்று டிமாண்டு, இன்னொன்று செல்வ பிறந்தக்கு எதிரான கோஷ்டிகள். மூணாவது ஒன்று இருக்குது, தாவேக பக்கம் போகலான்னு ஒரு டீமு. அது செல்வ பிறந்தக்கு எதிரான கோஷ்டி. திமுக கடந்த காலங்களில் என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணாங்களோ, அவங்க அப்பா கிட்டேருந்து அவர் கற்றுக்கிட்ட ஒரே ஒரு விஷயம், கூட்டணி தலைவர்களை கைக்குள்ளே வச்சுக்கிறது. அது இல்லாமல் கூடுதலாக அறிவு சார்ந்தவர்கள், சூழலியல் ஆர்வலர்கள், பத்திரிகையாளர் இப்படி கையில் வச்சுக்கிறார். கலைஞரையும் தாண்டின சாமர்த்தியம் இதில் மட்டும் இருக்குது. அப்போது இந்த காங்கிரஸ் வந்து ஒவ்வொரு பீரியட்லேயுமே காங்கிரஸ் தலைவர்களாக இருக்கிறவங்க அந்த ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. 91, 96 அப்படி ஊரே எதிர்த்து பேசிச்சு அதிமுக அரசை. அன்றைக்கி இருந்த எதிர்கட்சி தலைவரோ அன்றைக்கி இருந்த காங்கிரஸோ அப்படி இருந்தாங்க கூட. இந்த மாதிரி பல உதாரணங்கள் நம்மளால் சொல்ல முடியும். 2006 to 2011. ஆமாம்.
அப்போ அந்த மாதிரி தான் இப்போவும் இருக்கிறவங்களும் இருக்காங்க. என்னன்னா முன்னெல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சிகளோ மற்றவர்களோ கொஞ்சம் போர்க்கொடி தூக்குவாங்க. இந்த தடவை எல்லாருமே காங்கிரஸ் மாதிரி ஆயிட்டாங்க. இவர்கள் ஆட்சியை தூக்கி பிடிச்சி பேசுகிற அளவுக்கு ஆயிட்டாங்க. திமுககாரங்கள அப்படியே சங்கடப்படுற அளவுக்கு என்னங்க இவ்வளோ பேசுகிறீங்க, எங்களுக்கே வரமாட்டேங்குதுங்கன்ற அளவுக்கு போகிறாங்க. அப்போ காங்கிரஸ்குள்ளே இந்த 3ஆம் டாபிக் சொன்னேன்ல, அதில் ஒன்று காங்கிரஸ்குள்ளே செல்வ பெருந்தகை அவர் டேம் முடிய போகுது. 2 தடவை வந்துட்டார். சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறம் அவன் தலைவரை மாற்றுவாங்க. அப்போ இந்த டைமில் யார் வர்றதுன்றத ஒரு பெரிய போட்டி ஓடுது. குறிப்பாக மாணிக் தாக்கூருக்கு, நம்ம இவங்களுக்கு கார்த்திக் சிதம்பரத்துக்கு ஆசை இருக்குது போல இருக்கே. கார்த்திக் சிதம்பரத்துக்கு வரத்துக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. அதனால அவருக்கு ஆசை இருக்குது போல இருக்கே. ஆசை எல்லாருக்கும் தானே இருக்கும். கே.எஸ். அழகிரியே மறுபடியும் இருக்கீங்கன்னா ரைட்டுன்னுவார், நான் முடியாதுன்னு சொல்லுவாரா? அப்போது ஜோதிமணி, இந்த மாதிரி சசிகாந்த் செந்தில், இவங்க எல்லாருக்குமே ஆசை இருக்குது. அவர்கள் காய் நகர்த்துகிறார்கள். இதில் ஒன்று தான் இந்த இவர் கொளுத்தி போட்ட அந்த இது பிரவீன் சக்கரவர்த்தி கொளுத்தி போட்டது. பிரவீன் சக்கரவர்த்தி இப்போ இவங்க சொல்கிறாங்க, காங்கிரஸ் ராகுலுடைய தியாகத்திற்கும் அவருடைய இதுக்கும் அதற்கும் என்ன தியாகம்? பீகாரில் 75 சீட்டு இருந்த தேஜஸ்வியை 25 சீட் ஆக்கி விட்டு வந்ததா தியாகம்? ஒரு தேர்தலில் ஒரு ஸ்டேட்டில் போய் சந்திக்கிறீங்க. ராகுல் காந்தி ஒரு பெரிய தலைவர், எதிர்கட்சி தலைவர். அங்கே பீகாரில் பெரிய கூட்டணி இருக்குது எதிர் சைடில். இந்த சைடு அதுக்கு ஈக்குவலாக ஒரு கூட்டணியை அமைக்கணும். மஜ்லிஸ் கட்சி வருது, ஓவைசி இது 6 சீட்டு தான் கேட்டார். கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணுமா வேணாவா? நிச்சயமாக கொண்டு வந்து. 2வது முதல்வர் வேட்பாளர்னா அவங்க டாப்பில் இருக்காங்க, 110 சீட்டு, 43 சீட்டு இருக்கிற நிதிஷ்குமாரை முதல்வராக வச்சு ஆட்சியை தொடர்றாங்க. அது புத்திசாலித்தனமா? அடுத்தும் அவர் தான் முதல்வர் வேட்பாளர்னு சொல்லி தான் நிற்கிறாங்க. இத்தனைக்கும் அவர் ஜெயிச்சது அந்த 10 சீட்டு கம்மியான சீட்டு தான், ஆனாலும் சொன்ன வாக்கை காப்பாற்றுறாங்க. இது பாஜகவுடையது. நீங்கள் தேஜஸ்வி கூட போய் வச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அதுவும் 10 தொகுதிகளில் ஃப்ரெண்ட்லி காம்படிஷனாக 11 தொகுதி, அதில் 8 தொகுதி இவங்க பிடிச்சிட்டு போயிட்டாங்க. பிஜேபி ஃப்ரெண்ட்லி காம்படிஷனில் தூக்கி கொடுத்தீங்களா? சீமாஞ்சல்னு இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடம். நீங்கள் ஓவைசிலாம் அங்கே 6 சீட்டு அங்கே தான் ஜெயிக்கிறாங்க. ஆமாம், அவரை கூட வச்சுருந்தீங்கன்னா 28 சீட்டு என்டிஏ ஜெயிக்குது. அப்போ அவர்கள் ஒவ்வொரு விஷயத்துலையும் திட்டம் போட்டு மண்ணுக்கேற்ற பிரச்சாரம். இவர் மதுக்கடை மூடுறது, பெண்களுக்கான திட்டங்கள்னு போகிறாரு. அதுக்கு ஈக்குவலாக ஓரளவுக்கு தேஜஸ்வி யோசிக்கிறாரு. இவர் எஸ்ஐஆரை தூட்டி சுற்றுறாரு. தெரியுதா? அப்போ என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்க. இதுதான் ராகுல் காந்தி. இதில் பிரச்சாரத்துக்கே பாதி நாள் வரலங்க. பாதி நாள் இல்லை, முக்கால்வாசி நாள் பிரச்சாரத்துக்கு நேரத்தில் தான் வந்தார். இது ஒன்று. 2வது இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு கூட இந்த இப்போ எப்படி விஜய்க்கு ஒரு முட்டு சந்து ஜான் ஆரோக்கியசாமியோ அந்த மாதிரி ராகுலுக்கு ஒரு முட்டு சந்து பிரவீன் சக்கரவர்த்தி. அவர் என்ன சொல்லுவார், சார் நீங்கள் போகிறீங்க படகுலேருந்து அப்படியே குச்சி நீச்சல் அடிக்கிறீங்க சார், நீச்சல் அடித்தா 10 தொகுதி ஜெயிச்சிடலாம் சார். இந்த பைத்தியகாரத்தனத்தெல்லாம் எங்கே தான் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரில. அதாவது தலைவர் ஆக்டிவாக இருக்குன்னு காமிக்கிறாங்களாம். இந்த அமெரிக்கா தேர்தலெலாம் பார்த்தீங்கன்னா ஜனாதிபதி பிடிக்குதோ பிடிக்கலையோ பொண்டாட்டி குழந்தைங்களோட அவர் ஒன்றா பிரச்சாரம் பண்ணுவார், கையில் ஆட்டுவார், எல்லாம் அப்படி அங்கேயே 2 பேரும் அப்படி கட்டி பிடிச்சிட்டு நாங்கள் ஆதர்ச தம்பதிகள் முத்தெல்லாம் கொடுத்துக்குவாங்க. இது அந்த நாட்டில் ஒரு ஸ்ட்ராட்டஜி. அது இருக்கிறவனா ஜனங்க நம்புவாங்கன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி. அந்த மாதிரி இங்கே தலைவர் நீச்சல் அடிக்கிறது, சைக்கிள் ஓட்டுறது, யாராவது பிரசாதம் வச்சுருந்தா அதை பிடிங்கி தின்றது, இந்த வேலைலாம் பண்ணால் அவர் எனர்ஜெட்டிக்காக இருக்கார். டீ கடையில் போய் அவர் கையால் டீயை வாங்கி அவரே கையால் குடிக்கிறாரு. ரோட்டில் நடக்கும்போது செல்ஃபி எடுத்துக்கிட்டால் அப்படியே இது பண்ணுறாரு, வாக்கிங் போகிறாரு, இந்த மாதிரிலாம் உருட்டுறது. இது எல்லாமே இத்து போன அறத பழசு விஷயங்கள். ஏதோ டைமில் அது யூஸ் ஆகிருக்கும், எல்லா டைம்லேயும் அதையே கொண்டு பண்ண முடியுமா? இவர் ராகுல் அதான் பண்ணார். அவரை போய் இந்த அம்மா சொல்கிறாங்க தியாகி அதுன்னு. இது வரைக்கும் அவர் இதில் பெருசாக வெற்றி எதுலேயுமே கிடைக்கல. இங்கே தமிழ்நாட்டில் அந்த ராகுலுடைய ஆலோசகர் பிரவீன் சக்கரவர்த்தி தான் விஜய் பார்க்குறாரு. நான் என்ன கேட்குறேன், ஒரு ஆதவ அர்ஜுனா இந்த மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிறாரு, அதுக்கப்புறம் அம்பேத்கர் அந்த புத்தக வெளியீட்டு நடத்துகிறாரு, அதுக்கு விஜயை கூப்பிட்டு ஒரு கெஸ்ட்டு, அதுக்கே நீங்கள் போகக்கூடாதுன்னு அவரை மிரட்டி, அவர் பாவம் என்னென்னவோ போகாமல் இருக்குதுக்கு என்னென்னவோ புலம்புனார். என்கிட்ட முன்னாடியே இது வாங்கினாங்க அது வாங்கினாங்க அப்படி இப்படின்னாரு. அவருக்கு எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தாங்க. அவர் என்ன பேசினார்? ஒரே ஒரு பேட்டி தான் கொடுத்தாரு. நாங்கள் எப்படி உங்களை வச்சு ஜெயிச்சோன்னு சொன்னீங்களோ அதே மாதிரி நீங்கள் எங்களை வச்சு ஜெயிச்சிங்க. ஆமாம், இது வைஸ் வெர்ஸா. ஆமாம், நாங்கள் இல்லைன்னா நீங்கள் இல்லை, நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை. அப்போ இது இன்னொன்று, ஆட்சியில் பங்கு கேட்டால் என்ன தப்பு? இதுதான் அவர் சொன்னது. ஆமாம், அவரை என்னென்ன பண்ணி வெளியே அமிச்சிங்க ஆதவ அர்ஜுனாவை, எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தீங்க திருமாவளவனுக்கு அது நஷ்டம். ஏன்னா இப்போ போய் தாவைக்கால செலவழிக்கிற செலவு அவர் வீசிக்காக்கு இன்னும் 2 பண்ணியிருப்பார். அப்போ அந்த நஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டு முதல் மரியாதை சிவாஜி கணேசன் மாதிரி நெஞ்சுக்குள்ளேயே வச்சு புகஞ்சிக்கிட்டு வெளியே அமுச்சு விட்டார். உண்டா இல்லையா? பிரவீன் சக்கரவர்த்தி விஜய் பார்த்து பேசிட்டு போனார்ல, என்ன பண்ணீங்க? பிரவீன் சக்கரவர்த்தி கட்சி விட்டு சொல்ல வேண்டியதானே?
அதான் சார் ஆர்எஸ்எஸ் ஏஜென்ட்னு செல்வப்பிறந்தகை ஒரு காட்டமான ஸ்டேட்மெண்ட் என்ன விட்டாங்க. அவர் செல்வ பிறந்தகை அவருக்கு அறிவு வேணா? திருமாவளவன் தான் வழக்கமாக இதெல்லாம் சொல்லுவார். இவர் ஏன் அதை கையில் எடுத்துக்கிறாரு? திருமாவளவன் கார் டயர் பஞ்சர் ஆனால் கூட ஆர்எஸ்எஸ் சதின்னுவார். இப்போ இவங்களுக்குலாம் இந்த ஒரு பைத்தியம் பிடிச்சிச்சு பார்த்தீங்களா? எது நடந்தாலும் ஆர்எஸ்எஸ் சதி. ஹோட்டலில் போய் மசால் தோசை ஆர்டர் பண்ணி வெறும் தோசை வந்துச்சுன்னா ஆர்எஸ்எஸ் சதி. என்ன மசால் தோசை காணும்? இல்லை சார் மசாலா தீர்ந்து போச்சு, வெறும் தோசை தான் இருக்குது. வன்மையாக கண்டிக்கிறேன், இது ஆர்எஸ்எஸ் சதி. இப்படியா? எதுக்கு எடுத்தாலும் ஜனங்க கொஞ்சமாவது ஏற்றுக்கிற மாதிரி ஏதாவது சொல்லணும்ல. இவ்வளோ விலைவாசி இது, இவ்வளோ நடக்குது, இவ்வளோ பிரச்சனை இருக்குது, அதை பற்றிலாம் பேசாமல் வேறு எதையாவது மடைமாற்றம் பண்ணுறது. பிரவீன் சக்கரவர்த்தி பண்ணுறது ஆர்எஸ்எஸ் சதி. இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி கூட்டிகிட்டு சுற்றுறாரு, அவர் சொல்கிற ஆலோசனை கேட்குறாரு ராகுல் காந்தி, அவரும் ஆர்எஸ்எஸ் ஆளா? எஸ்ஐஆரை தூக்கிட்டு எல்லோரும் தானே சுற்றுனீங்க. எஸ்ஐஆர் ஓட்டு திருட்டு வாக்கு திருட்டுன்னு சுற்றுனீங்கல்ல, அந்த ஐடியா கொடுத்தது யார்? பிரவீன் பிரவீன் சக்கரவர்த்தி. அப்போல்லாம் இது ஆர்எஸ்எஸ் சதியாக தெரியலையா? என்ன இது பைத்தியக்காரத்தனம்? உங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டிங்கன்னா நீங்களாட்டில் உங்கள் கட்சியில் இருக்கிறவனே ஆர்எஸ்எஸ் சதின்னுவீங்களா? ஏதாவது பொருந்துற மாதிரி சொல்லணும்ல சார். அப்படி தமிழ்நாடு காங்கிரஸ்குள்ளார என்னதான் சார் பிரச்சனை? ஜோதிமணி அவர்கள் வந்து இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இதை முடிச்சிடுறேன். அப்போ இவர் வந்து விஜய் பார்த்துட்டு போகிறாரு, இந்த இது இப்படியே ஓடிட்டு இருக்குது. ஏன் விஜய் இவர் பார்க்குறாரு அப்படின்னா, இவர் சொன்னால மாணிக் தாக்கூர் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சார். அவர் ஜெயிச்சதே பெரிய விஷயம். அவர் என்ன பண்ணுறாரு, அகில இந்திய அளவில் முட்டு சந்து கூட்டு போகிற ஒருத்தர் இருக்கார், KC வேணுகோபால். கரெக்டாக சொல்லிட்டீங்க. அவர் தான் பல தேர்தல்களில் கிடைக்கக்கூடிய வெற்றியை தோல்வியாக மாற்றினவர், நம்ம ஜான் ஆரோக்கியசாமி மாதிரி. அப்போ அவர் ஹரியானாவில் ஜெயிச்சிருக்கலாம். பஞ்சாபில் ஆட்சியில் இருந்ததை நல்லா கோயம்புத்தூரை வெளியே தோர்த்தி விட்டீங்க, சித்துவை கொண்டு வந்து உள்ளே வச்சிங்க, ஆமாம், ஒன்றும் இல்லாமல் போச்சு. இந்த மாதிரி பல மாநிலங்களில் முட்டு சந்து கூட்டு போனதில் பெருமை மிக்கவர். கேரளாவில் வருது அடுத்த தேர்தல் தமிழ்நாட்டு கூட சேர்ந்து, அதில் KC வேணுகோபால் முதலமைச்சர் வேட்பாளர் நிற்கிறார். இவர் மாணிக் தாக்கூர் என்ன பண்ணுறாரு, ஒரு கல்ல ரெண்டு மாங்கான்னு தூபம் போடுறாரு. எப்படி சார், விஜயை கூப்பிட்டு கேரளாலையும் பாண்டிச்சேரிலையும் வச்சுக்கிட்டா கேரளாவில் விஜய் ரசிகர் ஜாஸ்தி, நீ ஈஸியாக ஜெயிக்கலாம் அப்படின்னு. அவர் சொன்ன டைம்லேயே ஈஸியாக ஜெயிச்சிச்சே உள்ளாட்சியிலலாம் காங்கிரஸ். ஆமாம், இருந்தாலும் ஒரு ஆசை பண்ணலாம் சார் அப்படின்னா என்ன ஆகுனா, KC வேணுகோபால் ஆசை உடனே பிரவீன் சக்கரவர்த்தி உண்ட சொல்லி, இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி யார்? ராகுல் ஆள். KC வேணுகோபாலும் ராகுலும் சேர்ந்தா கார்கே கூட கேட்க முடியாது. அப்போ பிரவீன் சக்கரவர்த்தி பேசுகிறாரு. காங்கிரஸ் தான் ஜெனரல் செக்ரட்டரிக்கு பவர் அதிகம். ஆமாம், பவர் அதிகம் மட்டும் இல்லை, நீங்கள் இந்த மாதிரி 2 பேர் ஒன்று சேர்ந்தாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ இன்னொன்று வந்து இங்கே நெருக்கடி கொடுக்கலாம். யாருக்கு? செல்வ பிறந்தகைக்கு. இப்போ ஸ்டாலின் கோச்சிக்கு வரல, என்ன நடக்குது? நம்ம கூட்டணியில் இருக்கிறோம், உங்கள் ஆள் வந்து விஜய்கிட்ட பேசிட்டு போகிறாரு. கேட்டால் கேரளாவில் இது பாண்டிச்சேரினா, அப்போ பாண்டிச்சேரியில் நம்ம என்ன பைத்தியமா? உங்களுக்கு ஒரு சீட்டு கொடுத்து உங்களை ஜெயிக்க வைக்கிறோம். ஆமாம், சட்டசபை தேர்தலில் 2 பேரும் ஒன்றா நிற்கணும்னு நினைக்கிறப்போ தாவேகா கூப்பிட்டு நிற்கிறீங்கன்னா அப்போ நாங்கள் என்ன பைத்தியமா? என்ன நினச்சிட்டு இருக்குன்னு கேட்பாங்க மாட்டாங்களா? 25 MP வச்சுக்கிறீங்க, எல்லா ஒன்றாலும் சம்சா சாப்பிட்றதுக்கு கட்லெட் சாப்பிட்றதுக்குலாம் அவங்களோட நாங்கள் பார்லிமெண்ட்டில் சண்டை போட்டு வெளியில் வந்து கேன்டீனுக்கு கூட வரோமா இல்லையா? அவ்வளோ கஷ்டப்படுறோமே. எங்களை வந்து இப்போ எஸ்ஐஆரில் ஒரு மண்ணும் கிடையாதுன்னு தெரியும், நீ சொன்னது தானே எங்கள் வாக்கு திருட்டுன்னு உருட்டணும். இவ்வளோ நான் உங்களுக்காக பண்ணுறோம், நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணுறீங்களே நியாயமா? விஜய் ஒரு ஆளாக்குறீங்களேன்னு கேட்பார்ல. கேட்டால் அந்த சங்கடம் யாருக்கு வரும்? செல்வ பிறந்தைக்கு வரும். இதுக்கு இவங்களுக்கு அதில் ஒரு திருப்தி. அப்போ செல்வ பிறந்தையை மாற்றிட்டு தலைவராக வரும்போது நம்ம வரலாம் அப்படின்னு இப்போவே துண்டப்பட்டுக்கிறார். ஜோதிமணிக்கும் செல்வ பிறந்தைக்கு பிடிக்காது, செந்தில் பாலாஜியும் பிடிக்காது. ஆனால் ஜெயிச்சது செந்தில் பாலாஜி வச்சு தான். அமிதமாக தனியாக ஒரு ரோல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் அவர்கள் பிரச்சாரம் அந்த இதெல்லாம் பண்ணுறாங்க. இதில் இவங்க கொஞ்சம் சொல்கிறாங்க அந்த மாதிரி கூட்டணிக்குள்ளே விரிசல் வரக்கூடாது அதுன்னு. உடனே மாணிக் தாக்கூர் பெரிய அறிக்கை விடுறாரு, ஹாய் ஒழுங்காக இருந்துங்க, உங்கள் கட்சி பிரச்சனை நாங்கள் பேசுகிறோமா? எங்கள் கட்சி பிரச்சனை நீங்கள் எதுக்கு பேசுகிறீங்க? திருமாவுக்கும் வைகோவுக்கும் மார்க்சிஸ்டுகளுக்கு எதிராக ஒரு அறிக்கை. நீங்கள் அவங்க திருப்பிட்டு அடிக்கிறாங்க. அப்போ மாணிக் தாக்கூர் ஒரு வேலை பண்ணிக்கிட்டே இருக்காரா? தெரிதா? திமுக கூட்டணியை கலகலக்கு செய்கிற வேலையை செட் பண்ணிட்டு. ஓகே, இது வந்து மத்திய காங்கிரஸ் தலைமை பயன்படுத்திக்க பார்க்குது. எப்படின்னா, அதெல்லாம் அப்படி தாங்க பேசுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் வந்து அந்த 25 சீட்டுன்றதை கொஞ்சம் கூட்டி கொடுக்குற வழியை பாருங்கள் என்ன, இல்லாட்டி இந்த பசங்க இப்படியே சொல்லுங்கிறானுங்க. சார், இந்த 30 சீட்டு தான் உங்களுக்கு வேணுங்கிறாங்களா இல்லை துணை முதல்வர் வேணுங்கிறாங்களா? என்னதான் ஆட்சியில் பங்குலாம் கேட்கல, தெரியும் அந்த தடவை ஆட்சி தொடராதுன்னு. அவர்களுக்கு கூடுதலாக சீட்டு வேணும்னு எதிர்பார்க்க. சரி, 30 சீட்டு கேட்குறாங்களா சார்? கூடுதலாக 40 கொடுத்தா கூட வாங்கிக்குவாங்க. நான் வேணா என்ன சொல்ல போகிறேன், வாங்கிப்பாங்க சார், நான் ஜெயிக்கணும்ல சார். 60 கொடுத்து 63 கிட்ட சண்டை போட்டவங்க தானே. 60 கொடுத்து 3 சீட்டுக்காக சண்டை போட்டாங்க. 5 பேர் தான் ஜெயிச்சாங்க. அது மாதிரி இதில் வாங்கலையா? 61 சீட்டு வாங்கிட்டா 6 சீட்டு ஜெயிக்கலையா? பீகாரில் கொஞ்சம் கொடுத்துருந்தா அவராக ஜெயிச்சிருப்பாரு. அதனால் அந்த மாதிரி இவர்களுக்கு ஆசைக்கெல்லாம் அளவு கிடையாது. ஓகே, ஆனால் அவங்க பெண்ணு மற்றதெல்லாம் சர்வே பண்ணி பார்க்கும்போது காங்கிரஸ் இவ்வளோ தான் ஓகே அப்படின்னு. இதில் குறைச்சிடக்கூடாது கூட்டிடக்கூடாதுன்றதுல இன்னும் பிற விஷயங்கள்லாம் இருக்குல்ல. நாங்கள் அவங்களை அழைக்கிறோம் சார், நாங்கள் பார்த்துக்குறோம் சார்,
நீங்கள் மட்டும் கொஞ்சம் இதை பார்த்துக்குங்க, பைத்தியக்காரனுக்கு தான் பண்ணுவானுங்க. நீங்கள் ஒரு படத்தில் பல்பு வாங்குவான் தெரியுமா, வடிவேலு. ஆமாம், 18, 30, 40 5 பல்பு வாங்கிட்டு 100 வாட்ஸ் பல்பு கொடுப்பான். அவன் அடிச்சவனா மாமனார் வருவார், என்னடா ஆச்சு இந்த மாதிரிலாம் பண்ணான் சித்தப்பு, இந்த மாதிரி பண்ணிட்டான்னு. அவனை இது பண்ண அவன் போயிடுவான், அவன் மொத்தமாக தூக்கி போயிடுவான் வடிவேலு. போனவொன்னா இவர் சொல்லுவார்ப்பா நல்லா தானே பண்ணுறான் பையன், எனக்கும் அதே மாதிரி கொடுன்னுவான். அந்த மாதிரி இருக்குது இது. அவங்க அப்படி தான் அவனுங்க பைத்தியக்காரனுங்க. அவன் வந்து பிரவீன் சக்தி பேசுகிறாங்க விடுங்க சார், நம்ம எதை மறந்துடாதீங்க அப்படின்னு. ஒருத்தர் 20 ரூபா கல்லாப்பேட்டியில் 100 ரூபா கொடுத்துட்டு 20 ரூபா கொடுத்துட்டு 100 ரூபா கொடுத்தான்னு சண்டை போட்டுன்னு இருப்பான். கவுண்டர் பண்ணி வருவாப்பில், என்ன சார் பிரச்சனை சார், இங்கே பாருங்கள் சார், 500 ரூபா நோட்டு இருக்குது, இது இருக்குது, 100 ரூபா நோட்டு எங்கேயா இருக்கா சார், 20 ரூபா கொடுத்துட்டு 100 ரூபா கொடுத்தேன்னு சொல்கிறார் சார், போடா அப்படின்னு அடிச்சு அமுச்சிடுவான். இந்த மாதிரி தான் சார் திரியிறானுங்க பைத்தியக்காரனுங்க. சார் இதில் நான் கொடுத்த 500 ரூபா மறந்துடாதீங்க அப்படின்னு வாப்பில். ஏன்னா 500 ரூபா நோட்டு கல்லால் பார்த்துட்டாப்புல. அந்த மாதிரி தான் இப்போ காங்கிரஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். பிரவீன் சக்கரவர்த்தி தான் பைத்தியக்காரன் மாதிரி பண்ணுகிறாப்புல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், சார் நம்ம இதை மறந்துடாதீங்க அப்படின்னு. அதுதான். ஸோ சீட்டுக்காக தான் உள்ளுக்குள்ள காங்கிரஸ்க்குள்ள சண்டை போய் வேறு எதுக்கு, நீங்களும் அதுக்கு தானே இருக்கீங்க. 60 சீட்டை 25 சீட்டை ஆக்குனீங்களா, அப்போ என்ன சொன்னீங்க, தியாகம் பண்ணுங்க, நாங்கள் ஜெயிக்கணும் கூடுதல். இப்போ கூட திருமாவளவன் சொன்னார்ல, அச்சு தோத்துந்து கூட அவ்வளோ பெருமையாக சொன்னார் பார்த்தீங்களா, நாங்கள் 200 தொகுதி நிற்க போகிறோம், அதனால் நீங்கள் வெளியே போங்கன்னாராம். பேசினார்ல, ஞாபகம் இருக்கா? ஆமாம். சரி, இப்படி தானே சொல்லி அமிச்சார், ஃப்ரெண்ட்லியாக தானே சொல்லி அமிச்சார், நீங்களும் ஃப்ரெண்ட்லியாக தானே போனீங்க. அப்புறம் என்ன கலைஞரை கட்டு வீரியன் கண்ணாடி வீரியன்னு சொல்லிட்டு திட்டினீங்க. பிரச்சாரத்தில் ஒரு பேச்சு தானே ஹைலைட்டு. கட்டு வீரியனாக இருக்கிறார், கண்ணாடி வீரியனாக இருக்கிறார்னு கலைஞரை பற்றி பேசினார் 2016 தேர்தலில். அதனால் வாய் இருக்குன்னு கண்டதை பேசிக்கிட்டு இருக்கிறது. நான் ஜனங்களுடைய மறதியை சாதகமாக்க பார்க்குறாங்க. சார் விஜய் தான் மிக முக்கியமான பேசுபொருளாக இருக்கார். தமிழ்நாடு காங்கிரஸ்குள்ளேயும் விஜய் பேசுபொருளாக இருக்கார், என்டிஏ கூட்டணிக்குள்ளேயும் விஜய் பேசுபொருளாக இருக்கார். சமீபத்தில் தான் புத்தாண்டுக்கு 2 நாட்களுக்கு முன்பாக டெல்லியில் போய் சிபிஐடைய சம்மனுக்கு ஆஜராகிட்டு வந்திருக்காங்க தாவேகாவுடைய நிர்வாகிகள். அந்த விஜயுடைய இந்த பிரச்சார வாகனத்தை ஓட்டிய டிரைவர் ஆரம்பித்து பொதுச்செயலாளர் வரைக்கும் போய் ஆஜராகிட்டு வந்திருக்காங்க. விஜய்க்கும் சம்மன்ஸ் வந்து சர்வ் செய்யப்படலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தையும் போய்கிட்டு இருக்கு. ஏன் சார் விஜய் வந்து சிபிஐ மூலமாக நெருக்கடி கொடுத்து விஜய் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கார் அப்படின்றீங்க? பிரியாணி செய்யறதுக்கு என்ன தேவை? கல்யாணத்தில் பிரியாணி சாப்பிடுவீங்கள்ல, அதுக்கு முக்கியமானது எது தேவை? பாஸ்மதி அரிசி சார். 2வது மட்டனோ சிக்கனோ தேவைப்படும். இது 2 தான் முக்கியம். மசாலா அப்புறம் இது இருந்தால் தான் பிரியாணி. இது எல்லாம் செஞ்சுட்டு உப்பு போடாமல் இருந்தா உப்பு இல்லாத பண்ணம் குப்பையிலே தான். அந்த மாதிரி தான் விஜய். கூடுதலோ குறைச்சலோ இப்போ எல்லாருக்கும் விஜய் ஃபேக்டரு கண்டிப்பாக தேவை. விஜய் என்டிஏ பக்கம் வந்தால் என்டிஏ வந்து பிளாஸ்ட்டு. விஜய் தனியாக நின்னாலும் நம்மளை காலை வர்றாருன்ற இப்போ இவங்க எடுத்திருக்காங்க ஒரு சர்வே. யார் சார்? டிஎம்கே சைட்லேயே என்ன எடுத்திருக்காங்க சார்? என்ன ரிசல்ட் சார் வந்திருக்கு? சென்னையிலேயே 16 இடமுமே சிக்கல் விஜய்னால. ஓ, திமுக ஓட்டை பிரிக்கிறாரு. நான் அடிக்கடி சொல்லுவேன்ல, 18% வரைக்கும் திமுக வாட்டு ஒரு தொகுதிக்கும் 12லேருந்து 15, 20 ஆயிரம் வாங்குறாங்க அவங்க வேட்பாளர்கள். ஜெயிக்கல, வாங்குறாங்க. அந்த வாக்குகள் திமுகவுடைய வாக்குகள். ஓ, விஜய் பிரிக்கக்கூடிய ஓட்டு திமுக ஓட்டுகள். ஓகே, இப்போ 20,000 வாங்குறாருன்னா 16,000 திமுக, அது 4,000 என்டிஏ. அப்போ யாருக்கு பாதிப்பு, யாருக்கு லாபம், யாருக்கு நஷ்டம்? திமுகவுக்கு பெரிய ஓட்டு போகுது. அந்த இதில் இப்போ எதெல்லாம் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. மாவட்ட செயலாளர்லாம் அறிக்கை கேட்டிருக்காங்க, என்ன ஒர்க் பண்ணுறீங்க, என்ன இது பண்ணீங்கன்னு, என்னாவது ஈடுகட்ட முடியுமான்னு பார்க்குறாங்க. இந்த தீபாவளிக்கு இது பொங்கலுக்கு ஏதாவது கூடுதலாக கொடுத்து சரி பண்ணலாமா? கட்சிக்காரங்களுக்கா இல்லை மக்களுக்கு? நிதி இல்லை, மக்களுக்கு பொங்கல் பரிசுன்னு கொடுக்கலான்னு விரைவில் அறிவிப்பு வரும்லாம் சொல்லி. அதுதான், அது நிதி இல்லை. நான் இப்போவே சொல்லிடுறேன், பழைய ஓய்வூதிய திட்டம் அறிவிப்பு அநேகமாக வரலாம். அநேகமாக வரலாம். நமக்கு என்ன நாளைக்கு ஆட்சி முடியுது, நீங்கள் வந்து போராட்டம் நிறுத்த போகிறீங்க, எங்களுக்கு சாதகமாக ஓட்டு போடுறீங்களா, பழைய ஓய்வு திட்டம் போ அப்படின்ற மாதிரி. அப்போ சார் அரசுக்கு மிகப்பெரிய ஒரு சுமை ஏற்படுமே சார். அது நீங்கள் அதெல்லாம் அதாவது பார்த்து கிராஸ் அவங்க லாஸ்ட் சேலரி என்ன வாங்குறாங்களோ அதில் 50% அவங்களுக்கு பென்ஷனாக தரணுமே சார். அது அரசுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியாக உருவாகுமே. அதை நீங்கள் பழைய ஓய்வூதியம் புதிய ஓய்வூதியம் கம்பேர் பண்ணிங்கன்னா புதிய ஓய்வூதியத்தில் தான் நஷ்டம் ஜாஸ்தின்னு சொல்கிறாங்க. பெரிய அளவில் ஃபண்டு கொடுக்கணும், அது இது வந்து ரொம்ப கம்மி தான் அப்படின்னு. அது என்ன பொருளாதார நிபுணர்கள் பார்த்துக்க போகிறாங்க. இவர்களை பொறுத்த வரைக்கும் ஆட்சியில் பிரச்சனை கரெக்டாக கொண்டு வந்து லாக் பண்ணுறாங்க பாருங்க. ஆமாம், 6ஆம் தேதியிலேருந்து போராட்டம்ங்கிறாங்க. அதனால் நாளைக்கு வந்து ஏதோ அறிவிப்பு சொல்லிட்டாங்க போல். அவங்க பேச்சிலே எனக்கு தெரியுது, நாளைக்கு அறிவிப்பு வரும். குறைந்தபட்சம் முதல் அறிவிப்பு இது மட்டும் வரும், மற்ற அறிவிப்புலாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, இதுதான் முக்கியம் அப்படின்ற மாதிரி அவங்களும் பேட்டி கொடுக்குறாங்க. அப்போ கொஞ்சம் இணக்கமான இது அறிவிப்புகள் வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் ஏற்கனவே உருட்டின மாதிரி ஜூன் ஜூலைன்னா நம்ப மாட்டாங்க.
அதுதான் ஏற்கனவே சொன்னாங்கல்ல, ஆமா அடுத்த ஆண்டு செப்டம்பர்லேருந்து இல்ல இதுக்கு வந்து ஒரு குழு போட்டு ஆராய்வதற்கு ஒரு குழு ஆராய்ச்சி தான் போட்டிருக்கோம். கொடுத்துட்டாரு அவரு. ககன்தீப் சிங் பேடி ஆமா. கொடுத்தாங்க, அதான் கொடுத்துட்டாரு. நாளைக்கு அந்த ரிப்போர்ட் ரிலீஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் சார். ரிலீஸ் ஆகும். அது அடிப்படையில் நாங்கள் அடுத்த ஆட்சி வந்தால் பண்ணுறோம், ஏதோ ஒன்று பண்ணி உருட்டுவாங்கன்னு வச்சுக்கோங்க. இது 2 ஆட்சிக்குமே நெருக்கடியாக தான் வரும். திமுகவுக்கும் நெருக்கடியாகும், ஆட்சிக்கு அதிமுக யார் வந்து அவங்களும் அந்த தேர்தல் அறிக்கையில் பழைய ஓய்வு திட்டம் நான் கொண்டு வருவேன்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஏற்கனவே செவிலியர்களுக்கு அறிவிச்சிட்டாரு, நாங்கள் வந்தால் நிரந்தரப்படுத்துவோம்னு. இடைநிலை ஆசிரியர்களுக்கும் கிட்டத்தட்ட அறிவிச்சிடுவார். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் தான் போட்டியாக ஓகே. இவங்க அறிவிச்சா கூட நம்ப மாட்டாங்க. போன தடவை தானே சொன்னீங்க, நீங்கள் எங்கே நிறைவேற்றுவீங்கன்ற மாதிரி தான் பார்ப்பாங்க. புது கவர்மெண்ட் வருது, அறிவிச்சா செய்வோம் அப்படின்னா அதை நம்புவாங்க. அதே போல தூய்மை பணியாளர்கள் போராட்டமும் ஒரு மிகப்பெரிய அளவில் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதையும் அரசுக்கு ஒரு நெருக்கடியாக தான் நாம பார்க்க முடியும். அவர்கள்னா ஒரு 1300 பேர், ஆமா. அவங்களுக்கான வசதி அதே சம்பளம் மற்ற விஷயங்கள் பண்ணாங்கன்னா வேலை முடியும். இவர்கள் இதுதான் சின்ன விஷயம், ஈஸியாக முடிக்கலாம், அதை பெருசாக்குறாங்க. சென்னையில் பெரிய அளவில் பாதிப்பு உண்டாக்குற ஃபேக்டர் விஜய்ன்னு சொன்னல, ஆமா 2nd 3rd ஃபேக்டர்லாம் சேகர் பாபு, மா சுப்பிரமணியம், மேயர் பிரியா, இந்த மாதிரி பல காரணிகள் அவங்க எடுத்திருக்காங்க ரிசல்ட்டில். ஓ இது எல்லாம் அப்படின்னா சார் மேயர் பிரியா என்ன சார் பண்ணாங்க? நல்லா எதுவுமே பண்ணலன்றதான் பிரச்சனை. ஆ. எதாவது பண்ணியிருந்தா கூட பிரச்சனை இல்லை. நாங்கள் இது எல்லாம் பண்ணோம் இன்னோன்றாங்க. நம்ம ரோட்டில் தான் பார்க்குறோமே, சொல்லும் போதே 2 பள்ளத்தில் போட்டு எடுக்கிறோம். பள்ளத்துக்குள்ளே சென்னை இருக்குது. மாசு சார், மாசு சேகர் பாபு 2 பேரும். சேகர் பாபு தெரியும்ல உங்களுக்கு, அவருடைய ஆட்டிடியூடு, அவருடைய இது. நீங்கள் என்ன வேணால் பண்ணிங்க, பொது வெளியில் உங்கள் ஆட்டிடியூடு பணிவாக இதுவாக இருந்துச்சுன்னா யாரும் அவங்கள பெரிய அளவில் கொட்ட சொல்ல மாட்டாங்க. அப்போ செந்தில் பாலாஜியோட ஆட்டிடியூட்லாம் பார்த்துருக்கீங்களா? ரொம்ப சாஃப்டாக சாப்பிட்டு அமைதியாக தான் இருப்பார். ஆனால் பயங்கர டேஞ்சரான ஆள் அவர். வெளியில் பார்க்குறதுக்கு அமைதியாக இருப்பார். அப்போ பொதுவாக ஒருத்தர் பார்க்க தான் சொல்லுவோம், அவரை போய் அப்படின்னுவோம். இது என்ன யார் என்ன பத்திரிக்கை என்ன வேணும் உனக்குன்னா, இந்த ஆட்டிடியூடு எப்பவுமே உதவாது. இது மட்டும் இல்லை, உங்களுக்கு தூய்மை பணியாளர் பிரச்சனை வந்து பல பிரச்சனையை சிம்பிளாக முடியாதெல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் பண்ணாரு. கௌரவ பிரச்சனையாக மாற்றிட்டார். அவருக்கே அது கௌரவ பிரச்சனையாக மாறிடுச்சு. அப்படி மாற்றக்கூடாது. 1300 பேர் ஈஸியாக முடிச்சு விட்டு போயிருக்கலாம். இந்த ஒரு 15 பேரை செட் பண்ணி காலை உணவுன்னு ஒரு திட்டம் எம்ஜிஆர் முதல்வர்கிட்ட கொண்டு உட்கார வச்சாங்களா, அந்த 1300 பேர்ட்டையே உதயநிதி நேராக போய் உட்காந்து உங்களுக்கான அதே சம்பளம் கிடைக்கும், நான் அதெல்லாம் பேசிடுறேன், உங்களுக்கு நாளையிலேருந்து காலை சுற்றுண்டு எல்லாருக்கும் இலவசம்னு சொல்லியிருந்தாருன்னா அது பெரிய வரவேற்பாயிருக்கும். அப்போது அது கூட செய்கிறதுக்கு இவர்களுக்கு மனசு இல்லை. அதை வந்து ஒரு கௌரவமாக பார்க்குறாங்க. நீ எங்களே கேள்வி கேட்குறியா, எங்களே எடுத்து போகிறாரியா, நீளம் அமைப்பா, இந்த அமைப்பு இருக்கியா உள்ளக அப்படின்னா, அந்த அமைப்பை காலி பண்ணனால அந்த மக்களை கையில் எடுத்தால் தான் அந்த அமைப்பு காலி பண்ணணும். நீ கோரிக்கையில் நிறைவேற்றிட்டிங்கன்னா அப்புறம் போய் பாரதி சொன்னால் எடுப்பாங்களா? இல்லைண்ணே சம்பளம் போட்டு தரேன்ட்டான்றேன், அடுத்த போராட்டத்தில் பார்ப்பேன்ட்டு போயிடுவாங்க. கரெக்டாக? அப்போ இந்த வேலையை செய்கிறதுல கவர்மெண்ட்டும் உளவுத்துறை மற்றவர்கள் இதில் இப்படி தான் பண்ணணும், இதை இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே எப்படி தனிநபர்கள் முடிவெடுக்கிறாங்க, அதெல்லாம் இல்லை எனக்கு தெரியும் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு. அப்படின்னா என்ன ஆகும்? நகராட்சி நிர்வாகம் நேருக்கிட்ட இருக்கு, அவர் முடிவெடுக்காம சேகர்பாபு முடிவெடுக்காரு. பாருங்க, அவர் சீனியர் டிஎம்கே லீடர், இவர் வெளியிலேருந்து வந்தவர். இந்த போட்டியே தெரியுதா, பல பேரை அப்படியே சோர்ந்து போக வைக்கும். ஆனால் போடா என்ன ஒர்க் பண்ணினா மரியாதை இருக்குது அப்படின்ற மாதிரிலாம். இது எல்லாம் சேர்ந்தா அந்த ஃபேக்ட்ரி. அப்போ இவர்கள் விஜயுடைய அந்த இதை வந்து ரொம்ப பிரதானமாக பார்க்குறாங்க. அதனால தான் விஜய் எல்லோருக்கும் ஒரு தேர்தலில் திருப்பு முனையாக விஜய் வாங்குகிற வாக்குகள் இருக்குன்னு எல்லா கட்சியாக சுற்றி வராங்க. சார் சிபிஐ மூலமாக விஜயை வளைக்க பாஜக ட்ரை பண்ணுறாங்களா? பண்ண மாட்டாங்கன்றீங்களா? காங்கிரஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான், நிச்சயம் அரசியல் தானேங்க இது. சிபிஐ விசாரணை 3 நாளாக நடந்தது. ஏங்க நீங்கள் பஸ்ஸில் வந்தீங்களா, உங்கள் பஸ்ஸு எவ்வளோ அகலம், பஸ்ஸில் ஏதாவது வீடியோ போட்டு பார்த்துட்டு வந்தீங்களா, நான் பாட்டு கேட்டிங்கன்னா கேட்பாங்க. இவ்வளோ சொத்து வாங்கியிருக்கீங்களே புஷி, விஜய்க்கு தெரியாமல் 2 பங்களா வாங்கிக்கிறீங்களா, அதுனாது என்ன சார் புது கதையாக இருக்குது? ஏங்க அப்படி தாங்க கேட்பாங்க. நமக்கு தெரியாத பல கதைகள் அவங்கள்ட்ட இருக்கும். ஆமாம் ஆமாம். இன்கம் டேக்ஸு, ஐபி, அமலாக்கத்துறை, இந்த மாதிரி பல இது எடுத்து வச்சுருப்பாங்கல்ல, ஃபுல் டீட்டெயில் எடுத்துருவாங்க. இவர் வேணால் அது விஜய்க்கு தெரியாமல் பண்ணியிருப்பார், அண்ணன் அப்படின்னு விஜய்கிட்ட போய் நிற்பார், 2 பங்களா வாங்கியிருப்பார். அப்போ அதை எடுத்து போடுவாங்க. இதுன்னா அப்புறம் அதுக்கு என்ன செலவு பண்ணீங்களா, அதை வச்சுண்ணா அந்த கூட்டம் நடத்துனீங்களா, அது செலவு எப்படி, இந்த செலவு எப்படி, இதுடைய இன்கம் சோர்ஸுன்னா அதை சொல்லுங்கள், இதை சொல்லுங்கள், நீங்கள் இந்த மாதிரி போனீங்களே, வெளிநாட்டுக்கு இத்தனை முறை போயிருக்கீங்களே, இவங்களாம் சந்திச்சிங்களே, எல்லாருக்குமே அந்த கேள்விகள். ஓகே, நீங்கள் ஒரு போலீஸ் விசாரணைக்கு போனாலே அவங்கள என்ன அது சம்மந்தமாக கேட்குறாங்க, வேறு விஷயம் கேட்குறாங்களா. அது வந்து ஒரு வகையான ஒரு மன உளைச்சலை உருவாக்குறது. சேம் அதே தான் இது என்ன இப்படின்னா அப்படின்னா நீங்கள் அவங்க தைரியம் கீரம் எல்லாம் இறங்கணும். அப்புறம் முதலாளி என்ன செய்யணும் சொல்லுங்கன்னுவாங்க. அவங்க நைனாட்ட சொல்லு, தனியாக நின்றுன்னா வேலைக்கு ஆக மாட்டேன், இங்கே வர சொல்லு, 40 சீட்டு கொடுப்போம், நல்லா இருக்கலாம். இந்த காலா படத்தில் ரஜினியை கூப்பிட்டு போய் விசாரிப்பாங்க தெரியுமா,
ஹரிதாதாவே பகச்சிக்காத ஹரிதாதாட்டின்னு சொன்னே வச்சுக்க நான் உனக்கு நல்லதெல்லாம் பண்ணி தருவாங்க அப்படின்னு அவர் சொல்லுவார். குமார் யார் இவரு? அந்த மாதிரி அவங்க பேசுவாங்க. ஆனால் அடித்த உடனே உள்ளே இருந்து வருவார்ல ஹரிதாதா, ஆவோ ஹரிதாதா அப்படின்னு அந்த மாதிரி எல்லாம் நடக்கலாம். நமக்கு இது விசாரணை மாதிரி தெரியலாம். அது இவர்கள் தான் சொல்லணும் நாங்கள் சிறப்பாக பதிலளித்தோம். ஆனால் இவங்க வெளியில் வரும்போது வெளிரிய முகங்களை தான் நம்ம பார்க்குறோம். அதனால் எது வேணாலும் நடக்கலாம். நம்ம எல்லா அரசியலும் நடந்து தானே. கீழே ரேடியோ நடத்திட்டு மேலே கூட்டணி பற்றி மேலே ரைடா கீழே இதுவா என்னன்னு மறந்து போச்சு. இல்ல மேல வந்து ரைடு சார், கீழே வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை. அறிவாலயம் கீழே இல்ல. அப்போ காங்கிரஸே அப்படி பண்ணியிருக்காங்க. அது கலைஞர் டிவியில வந்து ரைடு, கீழே வந்து பேச்சுவார்த்தை, கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்ததுல அந்த மாதிரி நடக்கலாம். ஏன்னா நீ தான் வந்த ரவுடி பையன் தெருவில் போவான் வருவான் 4 பேர் அடிப்பான், அவனுக்கு ஒரு பார்வை இருக்கும். இந்த இவர் படம் வந்துச்சு, வெற்றிவாரன் படம், தனுஷ் நடிச்சது ஆடுகளம். அது மாதிரி அந்த பொண்ணு வெள்ளையாகுது, இவன் அப்படி தெரிஞ்சுன்னு பார்த்துன்னு இருப்பான். அந்த பொண்ணு அவன்கிட்ட உதவி போய் கேட்டோன்னே 2 பேரும் காதல் ஆகிடும்ல. அந்த மாதிரி கரூர் சம்பவம் வந்தோன்னா நீங்கள் பிஜேபிகிட்ட போய் உதவி கேட்டீங்க. ஆடுகளம் தனுஷ்கிட்ட போய் ஹீரோயின் கேட்குது, ஆயிடுச்சா. அப்புறம் திடீர்னு நான் உன்னை பார்க்க மாட்டேன் போ அப்படின்னா விட்ருவானா? சும்மா இருந்த என்ன நீ தானே கூப்பிட்ட, ஐ லவ் யூலாம் சொன்ன, பார்த்துலாம் சிரிச்சா, இப்போ என்ன முடியாதுன்ற அப்படின்னு கேட்கவே மாட்டாங்களா? சார் விஜய்க்கு சம்மன்ஸ் வர வாய்ப்பு இருக்கா? இருக்கலாம். அது எப்படி வராமல் போகும்? அவர் தானே ஏ1னா அந்த ஏ1 சொல்ல கதாநாயகன் அவர் தானே. அந்த இதுக்கு கரூர் சம்பவத்துடைய கதாநாயகன் அவர் தானே. அவர் தெரிஞ்சு செஞ்சாரோ அலட்சியத்தால் அது நடந்ததோ அவர் காரணம்லாம் நான் சொல்ல வரல. அவர் ஒரு காரணமாக அமைஞ்சார்ல. லேட்டாக வந்தார், ஆர்டின் காட்டு வந்தார், 3 மணிக்கு வர கூட்டத்துக்கு 7 மணிக்கு வந்தார். அவ்வளோ கூட்டம் இருக்கும்போது நம்ம எதுக்கு கூட்டத்துக்குள்ளே போனால் சிக்கல் அப்படின்னு போலீஸ் அதிகாரிகள் சொல்கிறேன்னு அவங்களே சொல்கிறாங்க. அதை மீறி போ உள்ள அப்படின்னு அதை ஒரிஜினே சொன்னால் கூட எம்பா இருப்பா இவ்வளோ கூட்டம் இருக்குது ஏதாவது ஒன்று ஆகிட போகுது, நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். பேச வரலன்ற காரணத்துக்காக ரோட் ஷோ நடத்திக்கிட்டு ஜனங்களை சேர விட்டுட்டு அப்புறம் வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படி படம் காட்டு போகிறத ஒவ்வொரு கூட்டத்துலேயும் பண்ணிகிட்டு இருந்தால் அது டேஞ்சர் ஆகும்னு பல தடவை பலரும் எச்சரித்தாங்க. நம்மளே பேசியிருக்கோம். ஆமாம், பேச வரல, அதுக்கு பதிலாக ரோட் ஷோ நடத்துகிறாருன்னு. அது பெரம்பலூரில் நடக்க வேண்டியது. ஆமாம், மிஸ் ஆகி இல்லை முதல் நாளே நடந்திருக்க வேண்டியது. நல்ல வேலை பெரம்பலூரில் வந்து 12 மணிக்கு மேலே போயிட்டாரு வீட்டுக்கு. பகலாக இருந்திருந்தா அங்கே போயிருப்பாரு, அங்கே நடந்திருக்கும். அதனால் ஜனங்களை பற்றி கவலை இல்லாமல் நடந்தது. விஜய்க்கும் ஒரு காரணம் இருக்குது, காவல்துறை அரசுக்கும் பொறுப்பு இருக்குது. இதுதான் எல்லாரும் சொல்கிறது. ஓகே. அதனால் விஜய்க்கு எங்களுக்கு காரணமே இல்லை, நாங்கள் வந்து அப்புறாணிகள், நாங்கள் 7 மணி 3 to 7 தானே பர்மிஷன் கேட்டோம், அப்படிலாம் சொல்ல முடியாது. நீங்கள் 3 to 7 பர்மிஷன் சொல்லிட்டு உங்கள் பொதுச்செயலரை விட்டு 12 மணிக்கு அங்கே வருவார்னு பேட்டி கொடுக்க வைக்கிறீங்க. 2வது காலையில் வந்துட்டு ஒரு கூட்டம் அட்டன் பண்ணி நீங்கள் எனக்கு மொல்லமாக வர்றீங்க. இது அங்கே காலையிலேருந்தே 12 மணின்றதுனால காலையிலேருந்தே காத்துக்கிடுறோம் கற்றுக்கலாம். ஆமாம், இந்த மாதிரி பல காரணிகள் இருக்குது. இதெல்லாம் வந்து கேட்பாங்களா மாட்டாங்களா? இதுதான் பிரச்சனை. அதனால் விஜய் இந்த கூட்டணிக்கு வர்றதுக்கான ஏற்பாடுகளை கண்டிப்பாக பாஜக முயற்சி எடுக்கும். அதுக்காக சிபிஐ விசாரணை தான் நடக்கணும்லாம் நம்ம சொல்ல முடியாது. இன்னும் நடக்கலாம் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான செய்தி, முதல்வர் ஸ்டாலினை எதிர்த்து முன்னாள் அமைச்சர் வளர்மதி அவர்கள் போட்டி போடுவாங்க. துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினை எதிர்த்து ஆதிராஜாராம் அவர்கள் போட்டி போடுவாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து வந்திருக்கு. ஏன்னா லாஸ்ட் டைமே வந்து ஆதிராஜாராம் ரொம்ப கரெக்டாக சொல்கிறீங்க. ஏன் சொல்கிறேன்னா 16 தொகுதி சொன்னல. ஆமாம், கொளத்தூரும் அதில் ஒன்றும் இல்லை. அதனால தொகுதி மாறலாம், 1000 விளக்கு நிற்கலாமான்னு யோசிக்கிறார். எழிலனுக்கு இந்த இடம் இல்லை, முதல்வர் 1000 விளக்கில் நிற்கலாமான்னு யோசிக்கிறார், இல்லாட்டி திருவாரூர் போகலாமான்னு யோசிக்கிறார். அப்போ 1000 விளக்கில் நின்னா 1000 விளக்கில் யார் நிற்கிறா? ஏடிஎம்கில் கேண்டிடேட் யார் 1000 விளக்கு? குஷ்புன்னாங்க லாஸ்ட் டைம் என்டிஏ சார்பாக. அதை விடுங்க, ஏடிஎம்கில் இப்போ யார் பேசிகிட்டு இருக்கிறாங்க 1000 விளக்குன்னா? இவர் தான் வளர்மதி. ஆதிராஜாராம் போனதில் அங்கே நின்னார். ஆமாம், குளத்தூரில் நின்னார். இவர் அங்கே குளத்தூருக்கு போகிறது கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இவர் உதயநிதி. எனக்கு தெரிஞ்சு அப்படி இல்லை. எந்த அளவு வந்தாலும் சேப்பாக்கத்தை ஒன்றும் பண்ண முடியாது, அது வேறு மாதிரி தொகுதி. அது இந்த தடவை ஏன் பயப்படுறாங்கன்னா இஸ்லாமியர் வாக்கு தான் எப்போவுமே சேப்பாக்கத்தை இது பண்ணி கொடுக்கும். அதில் விஜய் பிரிச்சிட்டாருன்னா இஸ்லாமிய சிறுபான்மை மக்கள் வாக்கு விஜய்க்கு ஒரு 60% தாவிடுச்சு. சார் 1000 லைட்ஸுமே முஸ்லீம்ஸ் ஓட் பேங்க் நிறைய இருக்கு. நான் தான் 16 தொகுதி தானேங்க சொல்கிறேன், 16 தொகுதி தானே சொல்கிறேன். மயிலாப்பூர்லேயும் இஸ்லாமியர்கள் இருக்காங்க அதிகம். ஆமாம், அதனால் அந்த மாதிரி இஸ்லாமியர்கள் குடிசை பகுதி அதிகம் மயிலாப்பூரில் உண்டு. ஆமாம், இல்லை அங்கே வந்து ஃபிஷர்மேன் கம்யூனிட்டி தான் சார் டிசைடிங் ஃபேக்டர் மயிலாப்பூரை பொறுத்த வரைக்கும். அவன் பிராமின்ஸ் நினைப்பாங்க, ஆனால் அங்கே டிசைடிங் ஃபேக்டர் வந்து கிராமணி, அப்புறம் வந்து ஃபிஷர்மேன்ஸ் கம்யூனிட்டி தான், ப்ளஸ் குடிசை பகுதி மக்கள். ஆமாம், அப்போ இது எல்லாத்துக்குமே விஜய்க்கு நகரத்தில் ஃபுல்லாக விஜய்க்கு ஆதரவு பெருசாக இருக்குது. இப்போ கிராமத்தில் 10,000 ஓட்டு வாங்குறாங்கன்னா நகரத்தில் 20,000 ஓட்டு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்காமா. அப்போ உங்களுக்கு சென்னை, மதுரை, கோவை,
திருச்சி, அதாவது இந்த ஏ சிட்டிஸ். ஏசிட்டிஸ் ஃபுல்லாக விஜய்க்கு வேல்யூ ஜாஸ்தி. நீங்கள் சின்னம் கிடச்சா கூட டக்குன்னு ரீச் ஆகிடும். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டிஎம்கேக்கு அடி. ஏன்னா இவங்க தான் அந்த மாதிரி இடத்துல இருக்காங்க. கோவை மட்டும்தான் பாஜக, ஏடிஎம்கே இது. சார் ஆனாலும் என்டிஏ கூட்டணி கொஞ்சம் வேகம் எடுத்த மாதிரியே தெரியலையே சார். அது இவ்வளவு சிக்கல் இருக்குன்னு சொல்றீங்க, கூட்டணி ஃபார்மேஷன் ஆகல, பாமகக்குள்ள சண்டை போயிட்டு இருக்கு, தேமுதிக என்ன முடிவு எடுக்க போறாங்கன்னு தெரியல, இவ்வளவு சிக்கல் இருக்கே சார் என்டிஏவுக்கு. அதையும் நாம பேசணும். கூட்டணிகள் எல்லாமே இறுதிப்படுத்துறதுன்றது ஜனவரிக்கு மேலே தான் வரும். இப்போ இவங்க வந்து ஏற்கனவே இருக்கிறாங்க, அப்படியே இருக்கிறாங்க. ஆமா, அது இப்போ முட்டிக்க ஆரம்பிச்சிச்சா, முட்டல் முதல்ல ஆரம்பிச்சிச்சா. இதில் காங்கிரஸுடைய பல தொகுதிகளை திமுக கேட்குறாங்க. அப்போது காங்கிரஸுக்கு ஜெயிக்காத தொகுதிகள், அதிமுக வலுவாக இருக்கிற தொகுதிகள், பாஜக வலுவாக இருக்கிற தொகுதிகளை தள்ளி விடுறது ஏற்பாடு நடக்கும். அதே மாதிரி தான் சிபிஎம், சிபிஐ இவங்கெல்லாம் டபுள் டிஜிட்டு கிடைக்குமான்றதெல்லாம் இப்போ திருமாவளவன் சொல்லிட்டாரு. அவருக்கு நம்பிக்கை போயிடுச்சு. 6 வாங்கி 10 வாங்கி நான் முதலமைச்சர் ஆக போகிறேன் அப்படின்றார். அப்படின்னு என்ன அர்த்தம்? 10 சீட்டு வாங்கி என்ன பண்ண போகிறோம்? இப்போ 6 சீட்டு வாங்கிக்கிறேன், எல்லாமே டிஎம்கே ஸ்போக்ஸ் பர்சன் ஆகுறீங்க, யாராவது எனக்காக பேசுகிறீங்க, அதில் 6 வாங்கினேன்னா 10 என்ன போ அப்படின்ற மைண்டுக்கு வந்துட்டார் திருமாவளவன். ரொம்ப பண்ணிங்கன்னா கட்சியை கலைச்சிடுவேன்னு வேறு சொல்கிறாரு. அதனால் அவர் இன்னொன்று சொல்கிறாரு, அப்பா உனக்காக தான் நான் எல்லா வாசலையும் மூடிட்டேன், நான் போனால் போயிருப்பேன், எல்லா வாசலையும் மூடிட்டேன், அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கன்றாரு. அப்போ 6 சீட்டு தான்ன்றது போகுது. இந்த இது திருமாவளவனை இவர்கள் ஏற்கனவே டாமினேட் பண்ணியிருக்காங்கன்றதையும் அவர் சொல்கிறாரு. ஓகே, அப்போ வெளியே போகணும் மறுபடியும் 2014 சொன்ன மாதிரி சொல்லிட்டா என்ன பண்ணுவீங்க? சொல்ல மாட்டாங்க சார், சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு திமுகவுக்கு இந்த கூட்டணி தேவை. ஆமாம், ஒரு சின்ன ஆள் வெளியே போனால் கூட சிக்கல். நம்ம இவர் போகிறதா இருந்தது, மனிதநேய ஜனநாயக கட்சி, தமீமுன் அன்சாரி, அவர் கூட்டம் போட்டு அந்த கூட்டத்தில் 90% தாவே கட்ட போயிடலான்னு. சரி, ஏன்னா அது தனியாக நின்னா நம்ம போயிடலாம் அப்படின்ற முடிவு எடுத்துட்டாங்க. இது உளவுத்துறை மாப்பம் பிடிச்சி சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே தமீமுன் அன்சாரியை கொஞ்சம் சரி பண்ணி வச்சுருக்காங்க. இல்லாட்டி எப்போ போய் அவர் சந்திச்சுட்டு இருப்பாரு, விஜய் பார்த்துருப்பாரு. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்ல சின்ன இது கூட இண்டிவிஜுவலா கூட விடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அப்படியே திரும்ப எப்படி விடுவாங்க? நிச்சயம் விட மாட்டாங்க. அதே சமயத்தில் அதிக சீட்டும் கொடுத்துடக்கூடாதுன்றதுல உறுதியாக இருப்பாங்க. இதை பயன்படுத்திட்டு சார் எப்படி சார் கூட்டணி விட்டு போகக்கூடாது, ஏதாவது ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணணும், அதுவும் பண்ணாம அதான் சாமர்த்தியம். தேர்தலில் இதுதான் சாமர்த்தியம். முதல்ல எண்ணிக்கையில் சாமர்த்தியம். கலைஞரே திருமாவுக்கு 12 சீட் கலைஞர் வாரி வரலங்க. கலைஞர் ஒரு தடவை 136 சீட்லேயே என்ன பண்ணினார், எல்லாருக்கும் வாரி கொடுத்துட்டு 2006 நினைக்கிறேன். அதனால தான் அவர் 93 இதில் போயிட்டார். ஜெயலலிதா அப்படி கொடுக்க மாட்டாங்க, அந்த இதை மெயின்டைன் பண்ணும். அதனால தான் இந்த டீம் வந்தோடனே பிரசாந்த் கிஷோர் எல்லாம் இது பண்ணி முதல் மைனஸை நைனா பாணியில் போகாதீங்க அப்படின்ட்டு தான் எல்லா தொகுதியும் குறைச்சி நம்ம அதிகமாக நிற்கணும்னு. இப்போவும் அதே மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. ஆனால் நீங்கள் ஒன்று பாருங்கள், 200 தொகுதிகள் 234 நாம தான் சொன்னாங்க, சொல்கிறது இல்லை பார்த்தீங்களா? இல்லை சார், சொல்கிறாங்களே சார், வெல்வோம் 200 படைப்பு வரலாறுங்கிறாங்களே திமுக காரங்க. எப்போவாது ஆனால் ஓரமாக பழைய இது எடுத்துகிட்டு வந்து சொல்லுவான். தலைவர்கள் யாருமே இப்போ சொல்கிறது இல்லை, ஏன்னா தெரிஞ்சு போச்சு. அப்போது இதில் இப்படியே தள்ளிட்டு போகணுன்னு இவங்க பார்க்குறாங்க. ஓகே, விஜயை எப்படியாவது இழுக்கணும்னு என்டிஏ பார்க்குது. விஜய் தனியாக நின்னாலும் அங்கே போனாலும் ஆட்சி மாற்றன்றது உறுதின்றது மாறிட்டு வருது. இதில் எல்லாருக்கும் என்ன பயம் இருக்குன்னா, தொங்கு சட்டசபை வந்துருமோன்ற பயமும் இருக்குது. திமுகவுக்கும் சரி அதிமுகவுக்கும் சரி இருக்குது. அதனால் விஜய் புத்திசாலித்தனமாக முடிவெடுத்தா அவர் கட்சியும் கொஞ்சம் நல்லா இதாக இருக்கும், அடுத்த கட்டத்துக்கு போகும். இதுதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம். ஆனால் இவர்கள் என்னம்மா சொல்கிறாங்க, இவருக்கு எப்படியாவது ஏடிஎம்ல கொண்டு போய் சேர்க்கணுன்னு. உன் கட்சி நல்லா இருக்கிறத பற்றி தான் பேசின்னு இருக்கோம். நாளைக்கு தோற்று போனால் அடுத்த 5 வருஷம் காத்து கிடக்கணும். விஜய் என்ன ஆவார்? நடிக்க போகலான்னு பார்த்தா யாரும் எடுக்கிறதுக்கு வச்சு எடுக்க. லியோ 2 சார். லியோ 2 யார் தயாரிப்பாளர்? யாராவது தயாரிப்பாங்க சார். யார்? 280 கோடி ரூபா யார் கொடுப்பா? 280 கோடி கொடுத்து ஒரு டைரக்டர் ஃபிக்ஸ் பண்ணி அவருக்கு ஒரு 30-40 கோடி கொடுத்து அந்த டைரக்டர் சார் இந்த ஒரு சாங் மட்டும் ஜெர்மனில் எடுக்கலாம் சார், இந்த சண்டை சீன் வந்து ஹீரோ இதில் அமெரிக்காவில் எடுக்கலான்னா சன் பிக்சர்ஸும் எடுக்க முடியாது, வராது. அப்போ 300 சில்லற கோடி, இவருக்கு ஒரு 280 கோடி, 600 கோடி கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணி விஜய் எடுத்துகிற அளவுக்கு இன்றைக்கி யார் இருக்கா? லைக்காலாம் நொண்டின்னு கிடக்குது. லைக்கா மூடிட்டு போடுறேன்ட்டாங்க, யார் இருக்கா? அதனால தான் இவர் நான் உச்சத்தை விட்டு வருகிறேன்னு உருட்டினுக்கிறாரு. உச்சத்தெல்லாம் விடல, உங்களுக்கு உச்சத்துக்கு அடுத்த படம் எடுக்கிறதுக்கு ஆள் கிடையாது, இதுதான் அவங்களுக்கு சிக்கல். அதனால தான் இவர் இப்போ இது முடிஞ்சிச்சுன்னா இது ஒரு ஒழுங்காக காப்பாற்றிட்டாருன்னா, ஒரு என்டிஏக்குள்ளே எதாவது போனார்னா ஒரு 40 எம்எல்ஏ ஜெயிச்சாங்கன்னா எதிர்கட்சி தலைவராக உட்காந்துடலாம், அப்படியே கௌரவமாக போயிடும், தப்பிச்சிக்கலாம். அடுத்து உள்ளாட்சி தேர்தல் வரும், 3 மாநகராட்சி, நகராட்சி,
பேரூராட்சி ஊராட்சி அது இதுன்னு வியாபித்து வாங்கி நின்றுக்கலாம். அதுக்கு அடுத்து எம்பி எலெக்ஷன் ஒரு 8 எம்பி வாங்கிட்டு 8 எம்பி ஜாலியாக அதுக்கப்புறம் தனி அரசியல் பண்ணலாம். இந்த 4 வருஷத்தில் 3 வருஷத்தில் பெரிய அளவில் உங்களுக்கு அனுபவம் கிடைச்சிடும். அதிகாரிகள் ஐஏஎஸ் எல்லாம் சல்யூட் அடிப்பான், அது இதுன்னு ஒரு பெரிய இது கிடைச்சிடும். நிதி பிரச்சனை இருக்காது. பெரிய தொழிலதிபர்லேருந்து எல்லாம் தனியாக நிற்கிறீங்களா சார் 2031 நாங்கள் பண்ணுறோம் சார்னுவாங்க. ஏன்னா கட்சி வளர்ந்துட்டுருக்கோம். புசியானந்துக்கே அரசியல் அறிவு வளர்ந்துட்டுருக்கோம். அரசியல் டெய்லி பத்திரிகையாளர் பார்த்து தலையாட்டாமல் ஏதாவது பேச வந்துடும். விஜய்க்கும் பேச வந்துடும். இது எல்லாத்துக்கும் நடக்கணும்னா இது நடக்கணும். 2026 ட்ரெண்ட்ஸ் எப்படி போக வாய்ப்பு இருக்குது? நான் இப்போ சொன்னது தான். விஜய் தனியாக நின்னா ஸ்பாய்லர், விஜய் என்டிஏ கூட போனார்னா டெஸ்ட்ராயர். எப்படினாலும் பாதிப்பு திமுக கூட்டணிக்கு இந்த தடவை இருக்குது. ஓகே, நீங்கள் 10,000 ரூபா நீங்கள் ரேஷன் கார்டு கொடுத்தாலும் இந்த பாதிப்பு தான். அது அவர்களுக்கும் தெரியுது. பல தொகுதிகள் நமக்கு விஜய்னால சிக்கலாகுது. விஜயை என்டிஏ பக்கம் போக விடாமல் பார்த்துக்கிறதுக்கான வேலையும் பண்ணுறாங்க. ஓகே, அதுக்கு தான் இந்த நம்ம கூட இருக்கிற செவ்வாழைகள்லாம் பயன்படுத்துகிறாங்க. அதேமாரி விஜய் போயிட்டாருன்னா யாராலையும் மாற்ற முடியாது முடிவை. இப்போவே எழுதிடலாம் இதுதான் முடிவுன்னு. இப்போ கூட நமக்கு தனியாக நின்னார்னா கொஞ்சம் நமக்கு ஒரு டைலமாக இருக்குது. ஏன்னா டிஎம்கேவும் சாதாரண கட்சி இல்லை, அவர்களுடைய தேர்தல் ஒர்க்கெலாம் வேறு லெவல் இருக்கும். அப்போ தொங்கு சட்டசபை கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி நம்ம யோசிக்கலாம். ஆனாலும் என்னுடைய கணிப்பு இவர் அதிகமாக திமுக வாக்குகளை பிரித்தார் என்றால் அப்படி தான் வாய்ப்பு இருக்குது. ஓகே, உங்களுக்கு அவங்க ஒரு 150 160 இடம் வந்துடுவாங்க, இவங்க ஒரு 60 70 இடம் வந்துடுவாங்க, இவங்க ஒரு 10 இடம் வரலாம். விஜய் அவ்வளோதான். தனியாக நிற்கினா விஜய் தேர்தலில் போட்டியிடுவாரான்னு கூட எனக்கு சந்தேகம். ஏன்னா ரொம்ப காலம் கம்மியாக இருக்குது. பரீட்சைக்கு படி, டெஸ்ட் எழுது, கால் பரீட்சை எழுது, அரை பரீட்சை எழுது, ரிவிஷன் சொன்னப்போ கூட ரிவிஷன் டெஸ்ட்டு எதுவுமே பண்ணல. ஜாலியாக படம் பார்த்துட்டு சுற்றிக்கிட்டு எக்ஸாமுக்கு வந்து நான் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும். எப்படி வாங்க முடியும்? அப்படியே மண்டை குழம்பிடும் கொஷின் பேப்பரை பார்த்தா. அதனால் எதுவுமே சின்னம் வாங்கலை. இந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கணும். இதில் ஒரு மைனஸ் என்னென்னா எம்ஜிஆர் ஜனநாயகன் சார் தேர்தல் விலையோட ஜனநாயகன் விலை தானே சரி இப்போ எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், அது வந்து என்ன அவர் அது இவர் புஷிக்காக தான் ஆசை ஜனநாயகத்தை நல்லா தான் ஓட்டணும்னு. ஏன்னா அவர் பாக்கெட் ரொம்ப இல்லை. ஜனநாயகத்தை நல்லா ஓட்டினா தலைவரும் நம்ம எண்ணத்தை மாற்றிக்கிட்டு அடுத்த படம் ஏன் நடிக்கலான்னு தயாரிப்பாளர் கிடச்சா. இப்போ அந்த மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்காங்க. ஜனநாயகனை வச்சு நீங்கள் என்ன அரசியல் மாற்றத்தை கொண்டு வர போகிறீங்கன்னு கேட்குறாரு. எம்ஜிஆர் நான் ஏன் பிறந்தேன், இது நேற்று நாளை, தம்பி நான் பிறந்தேன் காஞ்சியில் நேற்று, அப்படியே அடின்னு அடிப்பார். அந்த படம் வரக்கூடாதுன்னு அவ்வளோ ட்ரை பண்ணாங்க. தேட்டர்லாம் கொளுத்திடுவான்ட்டாங்க. பிளாங்க் செக் கொடுத்தாரு பல தேட்டருக்கு. இந்தா நீ எவ்வளோ செலவாகுதோ ஃபில் பண்ணிக்கோ. இங்கே பிளாசா தேட்டரு இப்போ கிடையாது, காஸ்மோபாலிட்டன் கிளப் பக்கத்தில், அங்கெல்லாம் பிளாங்க் செக் கொடுத்தாரு. ஏன்னா அந்த பாட்டு அந்த மாதிரி பாட்டு, தெரு தெருவாய் கூட்டுவது தான் பொதுநல தொண்டு, ஊரார் தெரிந்து கொள்ள படம் பிடித்தால் சுயநலம் உண்டு, மக்கள் நலன் என்றே சொல்லுவார், தன் மக்கள் நலன் ஒன்றே தான் மனதில் கொள்ளுவார், தன் மக்கள் நலன் தம் பிள்ளைங்க மட்டும் நல்லா இருக்கணும்னு. நாட்டுக்காக உழைப்பதற்கே அண்ணா பிறந்தார், பொது நலத்தில் தானே நாள் முழுதும் கண்ணா இருந்தார், ஏற்றுக்கொண்ட பதவிக்கெல்லாம் பெருமையை தந்தார், தன் இனிய குடும்பம் ஒன்றுக்கு தான் வறுமையை தந்தார். இப்படி அண்ணாவையும் இதையும் கம்பேர் பண்ணி அடி செம்மடி இருக்கும் அந்த பாட்டு, வாலி எழுதுனது. அந்த மாதிரிலாம் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது எம்ஜிஆருடைய படங்களில். தம்பி இது ஒரு தாய் வயிற்றில் வந்த உடன்பிறப்பில் முன்பு பிரிவு வந்தால் பின்பு உறவு வரும், நல்ல மனிதருக்கும் நன்றி மறந்தவருக்கும் முன்பு உறவு இருந்தால் பின்பு பிரிவு வரும், இப்படி உரிமை குரலில் பாட்டு வச்சுருப்பார். இந்த மாதிரிலாம் வந்து அதை வந்து கருணாநிதிக்கும் எம்ஜிஆருக்கும் பொருத்தி பார்த்தாங்க. இந்த பாட்டெல்லாம் அண்ணாக்கும், அண்ணா இப்படி வறுமையாக இருந்தார், இவங்க பாரு சொத்து சேர்த்துட்டாங்க, தலைவர் அதை தானே கேட்டார், கணக்கு கேட்டார், அப்படி பார்த்தாங்க. நீ ஜனநாயகத்தில் என்ன பண்ணுவ? நீ பாலையா படத்தை கொண்டு வந்து ரீமேக் பண்ணிட்டு ஜீப்பு பறக்கும், ஜீப்பு பறக்குதுடா விஜய் ஓட்டு போடணும் போடுவாங்க. கடைசி படத்துக்கு முந்தின படம் வரைக்கும் போதை மருந்து கடத்தி வித்துட்டு பாட்டு பாடினு இருந்தீங்க. நீங்கள் என்ன கருத்தை சொன்னீங்க, எதை கொண்டு போய் சேர்த்தீங்க அந்த ஜனங்களுக்கு? விஜய் வந்தால் பண்ணுவார் அப்படின்னா உங்கள் விஜய் வர்றேன் பாட்டு போடுறீங்க, ரைட்டு, 4 தடவை ஒரு பாட்டை கேட்டால் நமக்கு வாய் முணுமுணுக்கும். ஆனால் நீங்கள் என்ன ரீச் ஆகுறீங்க ஜனங்கள்கிட்ட? எம்ஜிஆரை தூக்கிட்டு வர்றீங்க, எம்ஜிஆர் அவர் பொது சொத்து, தீய சக்தி திமுகன்றீங்க. அங்கே ஃபுல்லாக கிராமத்தில் உங்கள் கட்சி போய் சேரவே இல்லை. அவன் பார்ப்பான், அந்த அம்மாங்கெல்லாம் பார்ப்பாங்க, எம்ஜிஆர் மகராச அம்மா இருந்தாங்க ஜெயலலிதா, இப்போ விஜய் வந்துக்கிறாரு, ரெட்டை இலைக்கே ஓட்டு பாண்டுருவாங்க. எம்ஜிஆரை கூட்டு வராருல, எம்ஜிஆரை கூட்டு வந்து திமுக திட்டுறாருன்னா விஜய் கட்சி ஆரம்பிச்சிக்கிறாரு, அவருக்கு இந்த சின்னம் இருக்குன்னா அந்த ஜனங்களுக்கு தெரியும். எம்ஜிஆர்னா ரெட்டை இல்லை, அங்கே போய் ஓட்டு போடும்போது குத்து ரெட்டை இலைக்குன்னு குத்தம் பேக் ஃபயர் ஆக போகுது. அது புரியாமல் எம்ஜிஆர் தூக்கி சுற்றினுக்கிறாங்க. ஊரில் ஓசியில் கிடச்சா என்ன வேணா சுற்றி சுற்றுறதா?
இருட்டுக்கடை அல்வாவா இது? எங்களுடைய கடையும் இருட்டுக்கடை அல்வா கடை அப்படின்றதுக்கு அரசியலுங்க, அதான் விஷயம். ஓகே சார், நன்றி சார். குறிப்பாக தமிழ்நாடு காங்கிரஸில் ஆரம்பித்து விஜய் வரைக்கும் பல்வேறு விஷயங்களை ரொம்ப வெளிப்படையாக பேசியிருக்கோம். நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி.